பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்துக்காக நம்ம பார்க்க போற வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கோம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்றோன்னே அப்படியே ஸ்டார்ட் பண்ணல. அவர் 40 நாள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்தாலும் அவர் ஆயத்த பண்ணின பின்புதான் அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலையோ நம்ம ஊழிய பாதையிலையோ சரி, வேற என்ன டிசிஷன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்க போறோமானால் முதலாவது நம்ம ஜெபத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன காரியம் செய்தாலும் உபவாசித்து ஆண்டவரிடத்துல பதில பெற்றக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். அவரை போல நம்மளும் என்ன பண்ணணும்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண பின்புதான் நம்மளுடைய லைஃப்ல அடுத்த கட்டத்தை என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்போமா, அப்பா நீங்களே எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்போம். ஆண்டவரே, நீங்க 40 நாள் அப்போ உபவாசத்தை பின்னதுக்கு அப்புறம் தான் நீங்க ஊழியத்தை தொடர்ந்தீங்க. அதே போல நாங்களும் எங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தை ஜெபத்தில் வைத்து நாங்கள் ஜெயத்தை எடுக்க கிருபித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.